நல்லவர்களுக்கும் துன்பம் உண்டாவது ஏன்? இந்த கதை புரிய வைக்கும். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். தந்தை மிக நல்லவர். நம்மால் யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது, நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நல்ல கொள்கையுடன் வாழ்பவர். மகன்கள் இருவரும் உயிர்கொலை செய்தல், புலால் உண்ணுதல் போன்ற பலவிதமான பாவ பழக்கங்களை உடையவராக இருந்தார்கள். தந்தை எவ்வளவு சொல்லியும் மகன்கள் கேட்கவில்லை. மகன்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் தந்தை. அவர்கள் செய்யும் பாவத்திற்கெல்லாம் அவர்கள் ஒரு நாள் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறார். அவர்கள் கேட்கவில்லை. எனவே மகன்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த தந்தை மகன்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மகன்களுக்காக நிறைய புண்ணிய செயல்களை செய்து வந்தார். மகன்களும் தந்தையின் புண்ணியத்தில் நலமாய் இருந்தார்கள். ஆனால் தந்தைக்கு உடல்நிலை குறைந்தது.